வால்யூம் வர மாட்டேங்குதா? இப்போ வருதா? கொஞ்சம் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கிரேட் இன்வெகேஷன் சொல்லிக்கலாம். எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center which we call the rays of men, let the plan of love and light work out. May it seal the door where evil dwells. Let light, love and power restore the plan on earth. நம்ம இதுவாக கண்ணை திறந்துக்கலாம். ஹலோ, வெல்கம். ஓகே, நம்ம பார்த்துட்ருக்கிற புக் வந்து த மிஸ்ட்ரி ஆஃப் செல்ஃப் இமேஜ் பை டோர்கம் சராதரியன். ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு புக். ஏன் இது மிஸ்ட்ரின்னு போட்டிருக்காங்கன்னா, இது ரொம்ப மர்மமானது. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாதனால தான் அவங்க லைஃப்பை ரொம்ப மோசமாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து சக்ஸஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட் டிஸ்ட்ரக்டிவ் இமேஜ், அழிவுக்கான சுயபிம்பம். நம்மளே எப்படி நம்மளோட அழிவை தேடிக்கிட்டு இருக்கோம். சில சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான், ஆனால் அது எப்படி நமக்கு வாழ்க்கையவே ஒரு அழிவை நோக்கி கொண்டு போகுதுங்கிறது இந்த புக்கை படித்தோடனே நிறையா, மெயினாக இந்த செஷன் படித்தோடனே நிறையா வந்து நான் மாற்ற ஆரம்பித்தேன். சரி, நிறையா பேருக்கு அதை சொல்லி கொடுத்து அதை நிறைய பேரும் மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பார்ப்போம் எப்படிலான்னு. நம்ம எவ்வளோதான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நான் இத்தனை வருஷம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் இத்தனை வருஷம் மெடிடேஷன் பண்ணுறேன், ஆனாலும் என் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் வரலன்னா, இந்த இமேஜை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 8 பாயிண்ட்ஸும் நம்மளை அறியாமையே நமக்கு போட்டுகிட்டே இருக்கிறனால தான் நம்ம லைஃப்பில் இன்னும் நிறையா சேஞ்சஸ் வரல. ரொம்ப சிம்பிள், பட் நம்ம அன்றாட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சில வார்த்தை. சரியா? ஸோ நம்ம அதனால் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ கேனாட் டூ செல்ஃப் இமேஜ். எந்தெந்த விஷயம்லாம் நம்ம வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த விஷயம்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்கிறோன்னா, சம்டைம்ஸ் நானே இன்றைக்கி தான் என்னை ரொம்ப அவேராக கவனித்து பார்த்தா, இந்த வெயில் ரொம்ப வெக்கையாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல, என்னால் முடியலன்னு நம்மள அறியாமே சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம பாடி சிக்காயிடுச்சு அப்படின்னா வந்து நம்மள அறியாமல் என்ன சொல்கிறோம், என்னால் முடியவே இல்லை, இதை ஹேண்டில் பண்ண என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்ஷியஸோ அன்கான்ஷியஸோ நம்ம இந்த வேர்டை சொல்ல நமக்குள்ளே அது ஒரு ப்ரோக்ராமாகவே ஆயிடுது. வெளியிலேருந்து கூட யாரும் சொல்ல வேணாம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளே சொல்லிட்டு இருக்கோமா. முக்கியமாக வெயிலை நீங்கள் நிறைய இப்போ கவனித்து பார்த்தோன்னா, இப்போ இந்த ஒரு 1 மந்த்தாக வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னால் இதை வந்து இந்த வெயிலை தாங்கவே முடியலன்னு சொல்லிகிட்டே இருக்க, ஆனால் நம்மளோட கான்ஷியஸ்லையும் சப்கான்ஷியஸ்லையும் வெயிலை தாங்க முடியல, அது முடியலங்கிறது தோணாது. அது எப்படி எடுத்துக்கோன்னா, முடியலங்கிற இமேஜ் தான் அது வந்து எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பெல்லாம் வந்து நமக்குள்ளே வந்து ஐ கேனாட் இமேஜ், என்னால் முடியலங்கிற இமேஜ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்குமோ, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, நான் அதை எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு நீங்கள் சொன்னாலும், இந்த நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு நெகட்டிவ் ப்ரோக்ராம் மாதிரி, என்னால் முடியலங்கிற அந்த ஒரு இமேஜ் வந்து என்ன செய்யும்னா, உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத தடுக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் வந்து அதை ரொம்ப பாதிக்கும். எப்படி? ஏற்கனவே நமக்குள்ளே வந்து லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா, கம்ப்யூட்டரில் பக் இருக்கிற மாதிரி இந்த பக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. எந்த பக்கு? என்னால் முடியாதுங்கிற ஒரு பக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப வருஷமாக உங்களை அறியாமே 15 to 20 years இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்துட்டு, திடீர்னு வந்து நான் எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நான் எப்படியாவது இதை முடிச்சு காமிக்கணும்னு நீங்கள் எந்த விஷயத்த நினச்சாலும் சரி, அப்போ இந்த பெரிய பக் இருக்கு இல்லையா, இந்த பெரிய பக் வந்து என்ன செய்யுமா, இந்த குட்டியாக நீங்கள் இப்போ புதுசாக ஒன்று உருவாக்குறோம் பார்த்தீங்களா, நான் எப்படியாவது சக்ஸஸ் ஆயிடணுங்கிற ஒரு
ஒரு இமேஜை கொண்டு வரப்போ அந்த பெரிய பக் வந்து இந்த குட்டி பக்கை சாப்பிட்டுட்டே இருக்குமா. அப்போ என்ன ஆகும், ஒரு வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள ஜாஸ்தி ஆகிற மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் உங்களுக்குள்ள போட்டாலும் இந்த நெகட்டிவ் இமேஜ் அந்த புது இமேஜை அட்டாக் பண்ணி அது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆக்கிட்டே இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸ் மாதிரி இது என்ன செய்யும், நீங்கள் நான் சக்ஸஸாக ஆகணும்னு நினச்சாலும் இது வந்து உங்களை ஆக விடாது. எது ஐ கேனாட் டூ அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இந்த வேர்ட் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுறீங்களாங்கிறத கவனித்து பாருங்கள். நம்மளை அறியாமல் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இது தானே, இது சொன்னால் நம்மளை பாதிக்க போதான்னு நினைக்கிறோம், ஆனால் அதுவும் உங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி டோர்கம் ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே அழிவை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஃபஸ்ட்டு இமேஜ் இதுதான், என்னால் முடியாதுங்கிற ஒரு இமேஜ். ஸோ இப்போலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டோர்கம் வந்து எந்த ஒரு கண்டிஷனில் இருந்தாலும் இது என்னால் முடியாதுங்கிறத நீங்கள் ஒரு எண்ணத்தில் கூட உருவாக்காதீங்க, வாய் விட்டு சொல்லிடவே ஒரு ஜோக்குக்கு கூட சொல்லாதீங்கிறாங்க. அப்போ நம்ம இதை நமக்கு நாமையும் சொல்லிக்கிறோம். சில நேரம் நம்ம பிள்ளைங்களுக்கு, நமக்குளோட ரிலேஷன்ஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள ஒன்னாலலாம் இது முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அவங்களையுமே இதை செய்ய விடாமல் ஆக்கும். ப்ளஸ் நம்மளை தான் ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தையும் செய்ய விடாமல் ஆக்கும். ஸோ அதை தான் டோர்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இது பெரிய சொன்ன மாதிரி பெரிய பக் மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஏற்கனவே பெரிய ஃபிஷ் மாதிரி வச்சுருக்கீங்க, புதுசாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் இமேஜ் எடுக்கிறப்போ ஒரு மீன் தொட்டிக்குள்ளே என்ன செய்யும், அந்த பெரிய பெரிய மீன்லாம் குட்டி குட்டி மீனை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். அதே மாதிரி இந்த ஐ கேனாட் இமேஜ் வந்து இந்த புதுசாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு உருவாக்குற அந்த ஒரு இமேஜை சாப்பிட்டுட்டே இருக்கும். சரியா? ஆனால் அதை விட்டுட்டு டோர்கம் இதை எப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பாஸ் வந்து இன்னைக்கு ஒரு 50 லெட்டர் கொடுக்குறாங்க, இதை இன்னைக்கு கண்டிப்பாக இதை டைப் பண்ணி முடிக்கணும்னு. நமக்கு ஃபஸ்ட்டு அந்த 50 லெட்டரை பார்த்தோன்னே எப்படி இருக்கும், ஐயோ 50 லெட்டரா என்னால் முடியாது மூச்சு வாங்குற அளவுக்கு சொல்லுவோம். ஆனால் டோர்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீ புது டாஸ்க் மாதிரி இருக்கு, லெட் மீ ட்ரை, நான் செஞ்சு பார்க்குறேன். ஒரு விஷயத்தை அதனால புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறப்போ உடனே என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சில பேர் இந்த பாஸ் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாலே என்ன செய்வாங்க, இது என்னால் இது கொஞ்சம் கொடுத்தாலே வந்து இது எனக்கும் மீறி இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம நினைக்கிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் அதை செய்ய முடியாது. ஸோ என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதில் டோர்கம் என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து அந்த டைப்பிஸ்ட் வந்து ஓகே ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எல்லாம் வாங்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பாஸ் அந்த டைப்பிஸ்ட் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து உண்டாகுங்கிறாங்க. இதே மாதிரி தான் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஸ்லையுமே வந்து நிறைய நேரம் வந்து நம்மளை அறியாமே நம்ம ஃபேமிலியை நிறைய இடத்துல கூட்டோம், என்ன இது கூட உங்களுக்கு தெரியாதா, இதை கூட உங்களால் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அவங்கள வந்து இன்னும் செய்ய முடியாதுங்கிற ஒரு இமேஜ்குள்ளே நம்மளே தள்ளுற மாதிரி. சரிங்களா? முக்கியமாக நம்ம பிள்ளைங்களை நிறையா நேரத்தில் நம்ம சொல்கிறோம், இந்த ஒரு சில கொஸ்டின் ஆன்சரை பார்த்தோன்னே நமக்கு தோணும், இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எப்படிடா நீ படிப்ப, ரொம்ப கஷ்டப்பட்டு தாண்டா நீ படிப்ப. நம்மள அறியாமல் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக நம்ம இந்த முடியாதுங்கிறத வந்து ரொம்ப இதாக சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை தான் டோர்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இமேஜை உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துறாதீங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ, உங்களோட கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ, வேறு யாருக்குமே அந்த தாட்டை கொடுத்துறாதீங்க. This is the first destructive image of yourself. என்னால் முடியாதுங்கிற ஒரு இமேஜ். ஸோ எந்த ஒரு விஷயத்தினாலும் ஓகே லெட் மீ ட்ரை, நான் செஞ்சு பார்க்குறேன், இதை செஞ்சு உங்கள் பிள்ளைங்கிட்ட பேசினாலுமே இதை நீ செஞ்சு பாரு, உன்னால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டி கொடுத்து பாருங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து என்ன இதை போய் அம்மா ஈஸியாக சொல்கிறாங்கன்னு தோணும். ஆனால் நீங்கள் அதை ரிப்பீட்டடாக சொல்ல வா ஒரு நாளில் அவங்களே ரொம்ப சக்ஸஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். சரியா? செகண்ட், இது ரொம்ப எல்லாரும் நம்ம சொல்கிறது, இந்த செகண்ட் என்னதுன்னா த ஐ ஆம் ஸ்டூபிட் இமேஜ். ஓகே, ஸ்டூபிட்னா என்னது, முட்டாள். நம்ம அன்றாட நம்ம ஃபேமிலியில் பிள்ளைங்களே இதுன்னு சொன்னேன், நீ என்ன முட்டாளா, இது கூட உனக்கு புரியாதா, எவ்வளோ பேர் அதை சொல்லிட்டு இருக்கோம். அதை ரிப்பீட்டடாக எத்தனை தடவை வேற சொல்கிறோம். இன்னொன்று, எவ்வளோ பேர் வந்து ஒரு ஜோக்குக்காகவோ கிண்டலுக்கு தாங்க நான் சொல்லுவேன், நீ என்ன லூஸா, பைத்திய மாதிரி பண்ணுற,
இன்னும் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்னும் எவ்வளவோ நெகட்டிவ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் ரிப்பீட்டடாக அதெல்லாம் சொல்ல 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 நம்ம முட்டாளாவே ஆகப்படுவோம். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ரிப்பீட்டடாக ஒரு ஜோக்குக்கு கூட சீரியஸாக உங்கள் பசங்களை திட்டினீங்கன்னா கூட முட்டாளாங்கிற வேர்டை வந்து தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. இது நீங்கள் சொல்ல 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 அவங்க எவ்வளோதான் ஒரு அறிவாளியாக இருந்தாலும் அவங்க முட்டாள் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. நம்மளையுமே திருப்பி திருப்பி அவங்கள சொல்றது மூலியமா டோக்கம் ஏற்கனவே நம்ம செல்ஃப் இமேஜில் என்ன படுத்துட்டோம், மற்றவங்கள சொல்ல சொல்ல அந்த இமேஜ் நம்மளாவே ஆயிடுவோம்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னையிலேருந்து அவாய்ட் தீஸ் வேர்ட்ஸ். என்ன வேர்ட்ஸ்? முட்டாள், இன்னும் வேற என்னென்ன, பைத்தியமா, லூசு. இந்த லூசு வேர்டு வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். நம்ம நினச்சிக்கிறோம் என்ன லூசுன்னு சொன்னால் என்ன லூஸாக வாயிட போகிறாங்க, ஆனால் அவங்க இமேஜில் அந்த பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த இமேஜையும் நம்ம என்ன படிச்சிட்டோம், எத்தனையோ ஜென்மமாக கேரிட் ஓவர் ஆகுன்றோம். அப்போ நீங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் நிறையா அவங்கள சொல்கிறீங்க, இல்லை உங்களை நீங்களே நான் என்ன லூஸா, நான் என்ன பைத்தியமா, நான் என்ன இப்படியா செய்வேன் அப்படின்னு நீங்களே கூட உங்களை சொன்னீங்கன்னா, ஒரு ஜோக்குக்கோ இல்லை சும்மா யாரையோ ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா கூட இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இதை ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு 15-20 இயர்ஸ் சொல்ல 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 உங்களோட இந்த காம்பினேஷன்ஸ் நீங்கள் எந்த இடத்துல அதை சொல்கிறீங்களோ அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஆகி நீங்கள் யாரையாவது என்னைக்காவது லூஸுன்னு சொல்கிறப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சன் எங்கெங்கெல்லாம் அந்த லூஸு, நம்மளை முட்டாள்னு சொன்னாங்கல்ல, இப்படி சொன்னாங்கல்லங்கிற அது எல்லாமே சேர்ந்து அந்த நமக்கு நாமே ஒரு ட்ராப் ஆயிருங்கிறாங்க. அவங்களுக்கும் ட்ராப் ஆகும், நமக்கும் ட்ராப் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்னால் முடியாதுங்கிற இமேஜை உங்களுக்கும் கொடுக்காதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. செகண்ட் வந்து ஐ ஆம் ஸ்டூபிட் இமேஜ். சிம்பிளாக இன்னும் நம்ம சொல்லணும்னா லூஸு, பைத்தியமானி அப்படிங்கிற, முட்டாளானி அப்படிங்கிறத நம்மளும் வந்து யாருக்கும் கொடுக்கவும் வேணாம், நமக்கு நாமும் கொடுத்துப்பேன். சரிங்களா? இது எல்லாமே என்ன பண்ண போகுது, உங்களோட செல்ஃப் இமேஜுக்கான அழிவை நீங்களே குழி தோண்டிக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம சொல்லவே வேணாம். தேர்ட் ஒன், ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இதுவுமே வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னே எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு புரியவே இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம்? நிறைய பேர் சொல்கிறோம். உன்னான்னு உங்களோட ஸ்பௌஸோ இல்லை உங்கள் பிள்ளைங்களோ வேற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கு புரியவே இல்லைன்னு திருப்பி திருப்பி சொல்கிறோம். ஆனால் நம்மளோட கான்ஷியஸாக நம்ம மைண்ட் என்ன செய்யும்னா, அவன் ஏன் அப்படி பண்ணாங்கிறத விட்டுரும், எனக்கான புரியலைங்கிறத மட்டும் பிடிச்சி வச்சுக்கும். அப்போது நிறைய விஷயம் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து புரியாமே போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கும் யார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடுறாங்கன்னா நம்ம தான் அதை சொல்லிகிட்டே இருக்கோம். அவன் எப்படியோ இருந்துட்டு போகிறான், தட்ஸ் ஹிஸ் ப்ராப்ளம். நம்ம அவங்களுக்கு என்ன செய்யலாம், நல்லபடியாக பிளெஸ் பண்ணி நல்லபடியாக மாறினா நல்லதுன்னு பிளெஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு அவன் ஏன் இப்படி செஞ்சான்னு எனக்கு புரியல. சில நேரம் நம்மளை என்ன சொல்கிறோம், எனக்கே இதை நான் ஏன் அந்த டைமில் அதை செஞ்சேன்னு புரியலன்னு சொல்கிறேன், பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கான்ஷியஸாகவே இந்த ஃபேஸ் வந்து புரிஞ்சுட்டே இருக்கிறப்போ நிஜமாவே நமக்கு நிறையா நம்ம இந்த சாதாரண விஷயத்துக்கு சொல்லுவோம், பட் நம்ம லைஃப்பில் படிக்க வேண்டிய நிறைய லெசன்ஸை வந்து நமக்கு புரியாமே ஆக்கிடுவோம். எதுனா இந்த இமேஜ், எனக்கு புரியலைங்கிற இமேஜ். இது லைஃப்பில் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சாதாரண ஒரு புக்கை கொடுத்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சில பேருக்கு ஒரு மாதிரி புரியும், இன்னொருத்தங்களுக்கு வேற மாதிரி புரியும். ஸோ சில பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து புரியாமல் போகிறதுக்கான காரணமும், இன்னொருத்தங்க ரொம்ப சாதாரண இந்த ப்ராக்டிஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க படித்தா அது ரொம்ப அழகாக அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நம்ம இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியும் சில விஷயங்கள் வந்து நம்மளால் அதை வந்து புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அதுக்கான காரணமும் நம்மளை அறியாமே கான்ஷியஸாக எனக்கு இது புரியலை அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக நமக்கு நாமே சொல்லிகிட்டே இருக்கிறதும் ஒரு காரணம். சரிங்களா? ஸோ மூணாவதாக நம்ம இனிமேல் என்ன சொல்லக்கூடாது, எனக்கு இது புரியலை, அவங்க ஏன் செஞ்சாங்கன்னு புரியல, நான் ஏன் செஞ்சேன்னு எனக்கு புரியலன்னு நீங்கள் சொல்ல 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 உங்களோட இமேஜே நிறையா விஷயம் உங்களுக்கு புரியாத நபராகவே உங்களை ஆக்கிடும். சரிங்களா? இது வந்து தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், ஐ கேனாட் பி அ லீடர், யூ கேனாட் பி அ லீடர். ஓகே, இது சில நேரம் நம்மளையும் சொல்லிக்கணும். நமக்கு ஒரு சென்டராக ஒரு லீட் எடுத்து பண்ணணும் அப்படின்னாலே வந்து ஐயோ என்னாலலாம் முடியாதுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறோம். இல்லை நம்ம ஒருத்தங்கள்ட்ட வந்து ரொம்ப ஆசையாக போய் சொல்கிறோம், நம்ம இந்த இடத்துல வந்து நான் ஒரு லீடராக நான் வந்து நிற்கலான்னு நினைக்கிறேன்னா என்ன செய்வாங்க, நீயா
உன்னாலலாம் முடியவே முடியாது, தயவு செஞ்சு நீ இந்த வேலையெல்லாம் நீ பண்ணாதன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க இல்லையா? இது ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூட நடக்கும். சில பேர் வந்து அந்த படிப்பை வச்சு தான் அவங்களுக்கு அந்த ஒரு ரேங்கிங் என்னது அந்த ஒரு பதவி அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நிஜமாவே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கெப்பாசிட்டி இருக்கும், ஒரு நல்ல லீடராக லீட் பண்ண முடியும். ஆனால் நம்ம சுற்றி எல்லாம் என்ன செய்வாங்க, உன்னாலலாம் முடியாது முடியாது முடியாதுங்கிறப்போ அந்த நபருக்கு என்ன ஆகிடும், 1 வருஷம் 2 வருஷம் ஆசையாக வந்து செய்யலான்னு நினைப்பாங்க. 3ஆவது வருஷம் நான் போய் நின்னாலே என்னால் முடியாதுன்னுவாங்க. நான் அந்த லீடரால என்னால் முடியாது, நான் இந்த தடவை வந்து நான் அதுக்கு ட்ரை கூட பண்ணலன்னு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுமே வந்து யார் அந்த லீடர்ஷிப்பை வந்து உன்னால முடியாது முடியாதுன்னு இல்லை என்னால் அந்த லீடர்ஷிப் இதை எடுத்து பண்ண முடியாதுங்கிறவங்க வந்து எப்படி ஆயிடுவாங்கன்னா வந்து யாருக்கு அடியிலையாவதே இருந்து பழகிடுவாங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம போயிடுவோம். நம்ம புதுசாக நம்மளோட ஐடியாவை சொல்லணும்னு கூட அவங்களுக்கு தோணாது. ஒரு ஆட்டு மந்தை எப்படி இருக்கும், நான் நேற்று கூட காரில் போனப்போ பார்த்தா ஒரு 150 ஆடு இருக்கும். அப்படியே எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல போகுது, ஒரே டைரக்ஷன்ல திரும்புது. ஸோ நான் கூட கேட்டுட்டு இருந்தேன், இது எப்படி இப்படி போகுது அப்படின்னா வந்து அதுங்களுக்குலாம் அவங்க லீட் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆடுல நம்ம ஒரு லீடா இருக்கலாங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. ஆட்டு மந்தை மாதிரி அந்த யார் அந்த மந்தைய ஒருத்தர் குச்சி வச்சு ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்துட்டு போறாரு பாத்தீங்களா, அந்த சவுண்டுக்கு அதுக்கு அழகா ரெஸ்பாண்ட் பண்ணி இப்படி போறது அப்படி போறது செய்யும். அந்த ஆடுங்களுக்குலாம் என்ன தெரியாது, அதுங்களா வந்து யோசிக்கவே செய்யாது. ஒரு குட்டி கம்பி தான் போட்டு வச்சிருப்பாங்க, அதை தாண்டி போனா போயிடலாம். ஆனா அந்த அளவுக்கு கூட அதுக்கு யோசிக்க சுதந்திரம் இல்லாதனால அது அப்படியே எப்படி இருக்கும், ஆட்டு மந்த மாதிரி இது பண்ணா போதும், அவங்க இதை சொன்னாங்க நான் இதை செஞ்சேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற பர்சன் கூட இல்லை உன்னால லீடரா இருக்க முடியாது, நீ நல்லா லீட் பண்ண முடியாதுன்னு திருப்பி 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 சொல்றப்போ அவங்க ஒரு பிளைண்ட் ஃபாலோவரா தான் ஆவாங்களே தவிர்த்து ஒரு நல்ல லீடர் ஆகிறதுக்கான இமேஜ் குறைஞ்சிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதே இது நீங்க வீட்டில் உங்க பிள்ளைங்கிட்ட கூட ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன டியூட்டிஸ் கொடுத்து குட்டிலேருந்தே பழகலாம். டோர்கம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு புக் எடுத்துருக்காங்க, அது இன்னொரு ஒரு வண்டர்ஃபுல்லான புக். இந்த புக்கு முடிச்சோடனே அதுதான் அடுத்து. நம்ம ஒரு நபரும் நம்ம வாழ்க்கையை எப்படி பொறுப்பா வாழணுங்கிற இது வந்து அந்த புக்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லான புக். எப்படி இந்த செல்ஃப் இமேஜை மாத்தினா நம்ம வாழ்க்கை மாறுங்கிறத நான் நிறைய புரிஞ்சுட்டு நிறைய பேர்த்த சொல்றேனோ அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்புங்கிறத தெரிஞ்சு காமிக்கிறதுக்கான புக்கு அந்த புக்கு. ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லான புக். குட்டி புக் தான், பட் நிறைய இன்னும் டீப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க சின்ன பிள்ளையிலே வந்து சின்ன சின்ன பொறுப்பா கொடுத்து நீங்க இந்த இடத்த மொட்டை கிளீன் பண்ணு, அம்மாக்காக இந்த துணி மொட்டை காய போடுன்னு சொல்லி குட்டி குட்டி விஷயத்த சின்னதுல இருந்தே நம்ம பிள்ளைங்களை பழக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களால அவங்க குட்டியிலேருந்து வாவ் இதை நம்மளால பண்ண முடியும், இதை நம்மளால முடியும்னு சொல்லி அந்த குட்டி குட்டியிலே வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து உள்ளுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். சரிங்களா? 4th one பார்த்துட்டு 5th one. The 5th image that we must not build is that I am defeated image. இங்க டோர்கம் ரொம்ப சூப்பரா போட்டிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில தோற்கடிக்கிற இமேஜ் வந்து வேற யாரும் நம்மளை தோற்கடிக்கவே முடியாது. நாமே தோற்கடிக்கப்படுவோம்னு நினைச்சால் மட்டும்தான் நம்மளே தோற்கடிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நம்ம வாழ்க்கையில அதனால ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா அது வேற யாருமாலையும் ஃபெயில் ஆக மாட்டோம், நம்மளால மட்டும்தான் ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை படிச்சோன்னே என்ன ஞாபகம் வந்ததுன்னா கரெக்டா தெரியல, அந்த படத்துல வந்து யூஆர் அ ஃபெயிலியர் ராகவன்னு அவன் ஆக்சுவலா நல்லா படிச்சுட்டு இருப்பான், 12th வரைக்கும் நல்ல மார்க் வாங்கிட்டு இருப்பான். அப்ப காலேஜ் போனோடனே தப்பான சில விஷயங்களை புரிஞ்சு ஓகே இதெல்லாம் பண்ணாதான் வந்து நம்ம நல்லா பேர் வாங்கலாம் புகழ் வாங்கலாம்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபெயில் ஆயிட்டே படிக்க மாட்டான். அவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் படிக்க மாட்டான். அப்படியே ஒன்னா அந்த ஃபெயிலியரை பார்த்து அவன் லைஃபே ஒரு ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அதுக்கான காரணம் யாருன்னா அவனுக்கு தான். நீங்க யோசிச்சு பார்த்துருந்தோம்னா அவனுக்கு அந்த விஷயம் நல்லபடியா புரிஞ்சிருந்ததுன்னா அவன் ஈஸியா சக்சஸ்ஃபுல் இமேஜ்குள்ள வந்திருப்பான். ஆனா அது தப்பா புரிஞ்சுக்கிட்டனால என்ன ஆகுது, அவனே வந்து ஃபெயிலியர் ஆயிக்கிறான். அப்ப நமக்கு வேற யாருமே குழி நோண்ட தேவையே இல்லை, நாமளே தான் குழி நோண்டிக்கிறோம். அதுக்கான முக்கியமான இது ஐ ஆம் டிஃபீட்டட் இமேஜ். நம்மளே நமக்குள்ள ஒரு செல்ஃப் இமேஜை கட்டிட்டே இருக்கும். சரிங்களா? இது நிறைய நேரம் வந்து நம்மளோட கர்மானால இல்ல நம்மளால வந்து நல்லா சம்பாதிச்சோ நல்லபடியா முன்னேற்ற பாதையை நோக்கி விக்டரியை நோக்கி வந்தாலுமே ஆனாலும் நம்ம லைஃப் வந்து ரொம்ப இன்னும் மிசரபிளாவும் டிஃபீட்டுக்கான அந்த தோற்கடிக்கப்பட்டதுக்கான எனர்ஜிலே தான் நம்ம இருப்போம்.
ஆனா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம், ஆனாலும் நம்மளோட செல்ஃப் இமேஜ் வந்து அந்த டிஃபீட்டட் செல்ஃப் இமேஜா இருக்கிறனால நீங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த விக்டரியை உங்களால பார்க்கவே முடியாது, அதை உணர முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டோம், என்னால வந்து நம்ம அந்த தோற்கடிக்கப்பட்ட இமேஜ்லயே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறனால. சரிங்களா? அதையும் இங்க டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன், என்னால அவ்வளவுதான் முடியாது அப்படின்னு ரிப்பீட்டடா நீங்க வந்து சொல்லிட்டே இருக்க இது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது ஸ்கூல்ஸ்ல பிள்ளைங்க வந்து எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அடுத்த எப்படி அவங்களுக்கே என்ன தோண ஆரம்பிச்சது, அவ்வளவுதான் என்னால இனிமேல் முடியாது போல அப்படின்னு சொல்ல மார்க்ஸ்ல தானே ஃபெயில் ஆகுறாங்க. அது ஒன்றும் வாழ்க்கையே ஃபெயில் ஆகல, ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் இமேஜ் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான் என் வாழ்க்கையே இனிமேல் நான் ஃபெயிலியர், அதனால இனிமேல் எதுவுமே நான் பாஸே ஆக மாட்டேன், இனிமேல் எல்லா தொட்டதெல்லாம் ஃபெயில் ஆயிட்டே இருக்கும்னு சொல்லி திருப்பி யார் அவங்கள ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மள நாமே ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால மார்க்கு தேவைதான். சரிங்களா? அதனால சின்னதுல இருந்தே அந்த மார்க் ஒன்னம் வச்சு மட்டும் அவங்க லைஃப் ஃபெயிலியர், ஏன் லைஃப் ஃபெயிலியருங்கிற அளவுக்கு பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் கொண்டு போயிடாதீங்க. சரி, ட்ரூத், அவன் ஃபெயில் தான் ஆயிருக்கான், பட் அதுல இருந்து எப்படி வெளியில கொண்டு வரலாங்கிறத நீங்க பாருங்க. சரியா? இததான் டோர்க்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இதுவுமே வந்து இட் இஸ் சிமிலர் டு ஐ கேனாட் மேக் யூ அண்டர்ஸ்டாண்டும் ஐ கேனாட் மேக் யூ சக்சஸ்ஃபுல். அப்ப ரிப்பீட்டடா வந்து அவங்களே வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஃபெயிலியர் இமேஜ்குள்ளே அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து நீங்க எவ்வளவுதான் அவங்களை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு நிறைய இது பண்ணீங்கனாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா அவங்க அந்த இமேஜ்லயே வந்து அவங்களோட அந்த டிஃபீட் ஃபெயிலியருக்கான அந்த செல்ஃப் இமேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனனால. ஸோ அது இங்கேயும் டோர்க்கம் வந்தாலும் என்ன சொல்றாங்க, முடிஞ்ச வரைக்கும் இதை ரிப்பீட்டடா நீங்க உங்களுக்கும் சொல்லிக்காதீங்க, மற்றவங்களுக்கும் சொல்லாம இருங்க, ட்ரை பண்ணுங்க. இல்ல இன்னையிலேருந்து எல்லாரும் பழக போறோம். ஸோ நீங்க உங்களுக்கு இதே சொல்ல டீப்பர் அண்ட் டீப்பரா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் உட்காந்துரும். நம்ம எதுன்னு பண்ணாலும் நான் வந்து ஃபெயிலியர் தான், நான் பாஸ் ஆகவே முடியாது. அப்ப அவங்களுக்கு எப்படி தோணும், லைஃபே ஒரு ஃபெயிலியருங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம இதையுமே பண்ணாம இருக்கணும். என்னது, ஐ எம் டிஃபீட்டட் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறதையும் நீங்க யாருமே சொல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இதெல்லாம் எதுக்குன்னா உங்க இமேஜை பில்ட் பண்றது ஃபர்ஸ்ட் நீங்க இதை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க இமேஜ் நல்லா அழகா ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக போகுது, எல்லாரோட இமேஜுமே வந்து உங்க சுத்தி இருக்கிறவங்களோட இமேஜுமே நிறைய வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி போகும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. 6th one, I cannot be successful. ஓகே, இதையுமே நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்கும். நிறைய ட்ரை பண்ணி இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் இமேஜ்க்கு வந்தது, அப்படியே அதுக்கு அடுத்து என்ன வந்துடும், எந்த விஷயத்தையும் என்னால சக்சஸாவே பண்ண முடியாது. இந்த சக்சஸ் வந்து என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்தாங்க, இல்ல நீங்களே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா செஞ்சு பாப்பீங்க ரிப்பீட்டடா. ஒரு 4-5 தடவை செய்வீங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா அந்த டார்கெட்டை ரீச் பண்ணலன்னா என்ன போகுது, திருப்பி அந்த பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ்னால உங்க இமேஜே வந்து என்ன பண்ணிடுவோம், என்னால வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாதுன்னு நம்மளே நம்மளோட டார்கெட் வைக்கிறதே விட்டுருவோம். ஸோ லைஃப் வந்து ஏனோ தானோ ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆனாலும் அவங்களோட லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டோங்கிற இமேஜோட இருக்கிறவங்களுக்கு கர்மா படியோ இல்ல சில சூழ்நிலைகள் படியோ அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபா பரம்பரை சொத்து மூலியமாவோ இல்ல யாரோ அவங்களுக்கு கொடுத்தது வந்தா கூட, ஆனாலுமே அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப புவரா மிசரபிளா ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா பேங்க்ல கோடியா இருக்கும், கோடியா வட்டிக்கு ரூபா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அவங்க பஸ்ல ஏறி போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நான் எங்கேயுமே போறதே இல்லைன்னுவாங்க. ஏன் சார் நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி போனால அப்படின்னா, ஆட்டோக்கு இவ்வளோ ரூபா ஆகும்பாங்க. ஆனா அன்னைக்கு போய் அந்த கோயிலுக்கு போறதோ தியானம் பண்றதோ அவங்க ரொம்ப பிடிச்சி செய்யற வேலைய அந்த ஆட்டோக்கு கொடுக்குற ஒரு 50 ரூபா 100 ரூபானால அவங்க போக மாட்டாங்க. சரிங்களா? அதே இது அவங்க நீங்க பேங்க்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கோடியா ரூபா வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி எவ்வளவுதான் அவங்களுக்கு ரூபா கிடைச்சாலும் அவங்களோட இமேஜ்ல சக்சஸே எனக்கு வரவே வராது, என்னால டார்கெட் ரீச்சே பண்ண முடியாதுன்னு வச்சிருக்கிற நபரால எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ண தெரியாது. அவங்க அந்த புவரா தான் ஃபீல் பண்ணுவாங்க. கோடியா ரூபா இருக்கு நாடா சுத்த சொல்லல, அவங்களுக்கு பிடிச்ச தியான கிளாஸ்க்கு கொஞ்சம் 2-3 நாள் வாரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கே என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஆட்டோக்கு இவ்வளவு செலவாகுது, என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லி
அவங்களே அவங்கள முடியாது முடியாதுன்னு அதுவும் அவங்களே ஸ்டாப் பண்ணிக்கிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகிடும் ஆப்போசிட்டா அப்படின்னா, இவங்க எவ்வளோதான் கோடி ரூபா வச்சிருந்தாலும் ஒரு பேராசையில் போய் வந்து அவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ கோடி கோடியா ரூபா இருக்கும், ஆனாலும் என்ன செய்வாங்க, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு பத்தாது, இன்னும் எனக்கு வேணும் வேணுங்கிற ஒரு இதுலேயே தான் இருப்பாங்களே தவிர்த்து அந்த இருக்கிற இதை வச்சு ஆடம்பரமா இல்லை, அவங்க அன்றாட தேவைக்கு நல்லதுக்கு செய்ய சில விஷயங்களையுமே செய்யாம இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதையுமே டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த பக் வந்து அவங்களோடதாவே இல்லைனாலும் மற்றவங்க அதை ரிப்பீட்டடா அதை சொல்லிட்டே இருக்காங்க. உன்னாலலாம் சக்சஸ் ஆக முடியாது, உன்னால டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது, நீ வந்து இதை பண்ண முடியாதுன்னு திருப்பி 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 சொல்லதான் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுமே ஓகே நம்மளால சக்சஸ் ஆக முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்கை அவங்கள ஈஸியா டைட்டா பிடிச்சி அந்த பக்காலே அவங்க ஆன மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்களும் விடாதீங்க, மற்றவங்களையுமே செய்யாதீங்க. 7th one, the next self image that we must not build is that I cannot learn self image. ஓகே, ஆக்சுவலா இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து இந்த கோவிடோட தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ரெகுலரா சென்டருக்கும் அப்போ போல, சென்டரும் க்ளோஸ்டா இருந்தனால நீ ஏன் டோர்க்கம் புக்ஸ் ஒன்ன படிச்சு வந்து செஷன் எடுக்கக்கூடாதுன்னு நான் அப்பயே சொல்வேன். எனக்கு சும்மா புக்கு படிக்கவே பிடிக்காது, இதுல நான் ஒன்னும் படிச்சு செஷன் வேற எடுக்கணுமா அப்படின்னு கிட்டத்தட்ட என்னை ஒரு 1 year-ஆ என் ஹஸ்பண்டும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க பண்ணுங்க, என் ஹஸ்பண்ட் என்னை சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் நான் ஃபர்ஸ்ட் படிச்சது வந்து இந்த புக் தான், த மிஸ்ட்ரி ஆஃப் செல்ஃப் இமேஜ் பை டோர்க்கம். வந்து ஐ திங்க் 3-4 years-க்கு முன்னாடி கோவிட் டைம்ல படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ படிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள என்ன சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல, இந்த செல்ஃப் இமேஜ் திடீர்னு எங்க இருந்தோ ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இது வந்து நீ பண்ணுன்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த மாதிரி செஷன்ஸ். ஸோ முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் நம்மளை சுத்தி உள்ள மெயினா வந்து என் ஹஸ்பண்ட், என்னோட ஃப்ரெண்டு உமாதேவி, அவங்க 2 பேரும் ரிப்பீட்டடா சொல்லதான் நான் இந்த செஷன்ஸ் ஆரம்பிச்சேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி என்ன ஆயிடுதுன்னா வந்து ஜஸ்ட் ஒரு இனிஷியேட் நம்ம எடுத்து, நீங்களுமே எடுத்துதான் பாருங்களேன். சில இது வந்து என்னால முடியாது. ஆக்சுவலா நான் ப்ரானிக் ஹீலிங்கும் அப்படிதான் வந்தேன். எனக்கு போய் ஸ்கூல் படிக்கவே பிடிக்காது, புக்கு படிக்கவே பிடிக்காது, என்னை போய் ப்ரானிக் ஹீலிங் கிளாஸ்ல போய் படிக்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ நான் அப்படிதான் போய் பேசிக் கிளாஸ் படிச்சேன். ஸோ படிச்சுமே எனக்கு வந்து, ஆனா நான் படிச்ச நாள்ல இருந்து ரெகுலரா ட்வின் ஹார்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரெகுலர் ஹீலர், யாருக்காவது டெய்லி அட்லீஸ்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காவது ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது நினைச்சு பார்க்க முடியாதது, ஒரு நமக்குள்ள அவ்வளோ டவுனா இருந்த ஒரு சில இன்னர் பொட்டன்ஷியல் வந்து நம்ம அந்த ப்ரானிக் ஹீலிங் கிளாஸ்ல போய் உட்காந்தோடனே தூண்டி விட்டப்பட்ட மாதிரி இருந்தது. ஸோ நம்ம அப்படியே நிறைய ஹீலிங்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். பட் புக்கை படிக்க ரொம்ப வருஷம் கழிச்சு படிச்சு ஆரம்பிச்சேன். ஸோ ஏன்னா எனக்கு ஒரு சின்னதுல இருந்தே வந்து எனக்கு படிக்கணும்னாலே ஒரு வெறுப்பு இருந்தது, என்னாலாம் படிக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இதையுமே ரிப்பீட்டடா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களால படிக்க முடியாதுன்னு சொல்ல நீங்களே வந்து ஒரு முட்டாள் இமேஜுக்கு, ஸ்டூபிட் இமேஜுக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையுமே டோர்க்கம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, இதே மாதிரியே ஒரு குட்டி பையன் வந்து ஒரு யங் மேன், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு யங் மேனுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்துதான், என்னாலலாம் படிக்கவே முடியாது, படிச்சுட்டு இருந்த பையன் திடீர்னு படிக்காம ஆயிட்டான். உடனே டோர்க்கம் என்ன செஞ்சிருக்காரு, 2 நாள் வந்து அவர் கூட வந்து 2 மாசத்துக்கு வந்து கூட இருன்னு சொல்லி டெய்லி அவனுக்கு ஏதாவது டாஸ்க் மாதிரி கொடுத்து, இன்னைக்கு இதை படின்னு சொல்லி ஒரு 2 மாசத்துல அவனுக்கு சில விஷயங்கள் எல்லாம் அந்த புக்ஸ்ல இருந்தோ இல்ல சில நாலேஜபிளா சில விஷயத்த புரிய வைக்க ஆரம்பிச்சோன்னே அவன் ஆசையா எடுத்து காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்களும் இப்போ உங்க பிள்ளை, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பிள்ளைங்களே வந்து சில நேரம் வந்து இல்ல என்னால முடியாது அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணாம கூட உட்காந்து நீங்களும் அவங்களுக்கு கைட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்னா டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே அந்த ஒரு தெய்வீக ஞானத்தோட தான் பிறக்கிறோம், டிவைன் இன்டெலிஜென்ஸோட தான் பிறக்கிறோம். சில நேரத்துல நம்மளோட பாஸ்ட் இன்கார்னேஷன்லயோ இல்ல எப்பயோ ஒரு இன்கார்னேஷன்லயோ நம்ம இமேஜ் அப்படி என்னாலலாம் படிக்க முடியாதுங்கிற ஒரு இமேஜ் வச்சிருந்தனால இப்ப நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றோம். ஆனா நீங்க அதை வந்து கூட உட்காந்து ஒரு கைட் பண்ணியோ ஹெல்ப் பண்ணியோ அதை வந்து ஈஸியாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா படிக்க வந்துருவோம். சரிங்களா? ஸோ அதனால அந்த இன்டெலிஜென்ட்டை சில நேரம் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம இல்ல கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்ல கோ ஒர்க்கர்ஸோ இருந்தாங்கன்னா தட்டி கொடுத்து நம்ம வேலை வாங்க தெரியும்.
8th one, last one, I cannot be victorious image. Okay, இது வந்து என்னால வந்து ஜெயிக்கவே முடியாது, என்னால வந்து வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்லி சில இது இருக்கும். நம்மளே சில நேரம் அதை சொல்லுவோம்ல, இல்ல இல்ல என்னால இதுல இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியாது, இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து அதையும் தோற்கம் என்ன சொல்றாங்கன்னா வந்து நிஜமான டேலண்ட் இருக்கிற ஆளு. இப்போ ஒரு பியானிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குட்டி பையன்ல ரொம்ப அழகா பியானோ வாசிக்கிறான். ஆனா வந்து சில நேரம் வந்து அந்த டேலண்ட் நிஜமாவே இருக்கு, ஆனா வந்து அவனால வந்து ஏன்னா இதுமே ரெஸ்பான்சிபிலிட்டி புக்ல போட்டிருக்காங்க. எந்த ஒரு நேச்சரோ எந்த ஒரு டேலண்டோ யாருமே அதை என்கரேஜ் பண்ணல, அதை கவனிச்சு அதை ஒரு ரசிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுமா, நம்மள்ட்ட இருக்கிற அந்த டேலண்ட்ஸ் எல்லாமே மறைச்சி மூடப்பட்டு நம்ம ஒண்ணுமே தெரியாத ஆளா வந்து நம்மள நினைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் இங்க டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த நல்ல பியானோ வாசிச்சுட்டு இருந்த பையன் திடீர்னு பார்த்தோன்னா என்ன ஆயிடுவான், ஐயோ பியானோ எனக்கு வாசிக்க மறந்து போயிடுச்சு, எனக்கு முடியாது, நான் பண்ண மாட்டேங்குவான். நீங்க நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்துட்டு இருப்பாங்க. சில நேரம் வந்து பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ இல்ல இது இன்னும் பத்தாது, நீ இன்னும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், இது வரணும்னு சொல்லி நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுத்து நம்ம அவங்களோட கெப்பாசிட்டி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதையும் தாண்டி இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கிறப்போ அந்த பிள்ளைங்களே வந்து சில நேரம் வந்து என்னால முடியாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு பார்த்தோன்னா படிப்புல லோ ஆயிடுவாங்க. அதுக்கான காரணம் இதுதான். ஸோ அந்த டேலண்ட் அழகா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், நல்லா தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். திருப்பி அந்த ஃபோர்ஸா ப்ரெஷரா அவங்களுக்கு பண்றப்போ என்ன ஆகுது, என்னால முடியாதுன்னு சொல்லி அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பசங்க கூட திருப்பி மார்க்ஸ் கம்மியா வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இதை தான் இங்க டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு பையன் இருந்தா அவனோட செல்ஃப் இமேஜ்ல வந்து என்னால ஜெயிக்கவே முடியாதுங்கிற ஒரு இமேஜ் அவன் அறியாமே கிரியேட் பண்ணிட்டான். ஸோ டோர்க்கம் என்ன செஞ்சானா, அந்த பையன் வந்து நல்லா கார்ட்ஸ் விளையாடுவான், யூனோ கார்ட்ஸ் விளையாடுறது, அந்த மாதிரி சில மெமரி கார்ட்ஸ் விளையாடுறது, அந்த மாதிரி கார்ட்ஸ் நிறைய விளையாட அவனை ஜெயிக்க வச்சு பிளஸ் வந்து டெய்லி வந்து 3 கிலோமீட்டர் 3 மைல்ஸ் வந்து அந்த பையன் கூட டோர்க்கமும் சேர்ந்து ஓடுவாங்க. ஓடியுமே ஒரு ரேஸ் மாதிரி வச்சு உன்னால முடியும்னு சொல்லி கொஞ்சமா அவனை ஜெயிக்க வச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தோன்னா அவன் திருப்பி வந்து என்னாலையும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நல்ல செல்ஃப் இமேஜோட நல்லா வந்து ஷைன் ஆனா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி தான் டோர்க்கம் இங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்லி இந்த டிஸ்ட்ரக்டிவ் இமேஜ இந்த 8 பாயிண்ட்ஸ் எப்படி முடிக்கிறாங்கன்னா வந்து நிறைய நேரத்துல பிள்ளைங்களுக்கு ரொம்ப இது தேவைப்படும். சரிங்களா? இப்ப நீங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல புள்ளி பண்றாங்க, நல்ல இதை சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா நம்மள புட் டவுன் பண்ற மாதிரி கூட இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோ இல்ல ஸ்கூல்ல சம்டைம்ஸ் டீச்சர்ஸே என்ன செய்யறாங்க, உன்னாலலாம் முடியாது, நீ இப்படிதான் இருப்ப, நீ அப்படிதான் இருப்பன்னு சொல்லி என்ன சொல்றாங்க, அன்னோயிங்கா ஒரு சஜஷனை அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். பேரண்ட்ஸாவும் சில நேரம் வந்து சொல்லிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களாலையும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அவங்களுக்கு சுத்தி உள்ளவங்க கொஞ்சமா கொடுக்க வாவ் நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்களுக்கும் தெரிஞ்சு இந்த நெகட்டிவ் இமேஜ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சமா அந்த நிஜமாவே அவங்க வாழ்க்கையில நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களோட செல்ஃப் இமேஜ்லயும் என்னால வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியுங்கிற ஒரு செல்ஃப் இமேஜை அழகா கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி டோர்க்கம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து இந்த டிஸ்ட்ரக்டிவ் இமேஜ், இந்த 8 விஷயத்த பார்த்துட்டோம். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறது வந்து ஓகே சில நேரம் நம்ம இந்த டிஸ்ட்ரக்டிவ் இமேஜ் இருக்கு, அப்ப இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டியூஸ்டே பார்ப்போம். சரிங்களா? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? We will meet on Tuesday 6:30. வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ்